டிஎன்ஏ டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா, நிமிஷா சாஜயம், பாலாஜி சக்திவேல், சேட்டன் இந்த மாதிரியான பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து வெளிந்திருக்கப்படக்கூடிய படம் தான் இந்த டிஎன்ஏ. ஆக்சுவலாக இதோட ஸ்டோரியை பற்றி ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பாச போராட்டம் தான் இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவாக இருக்கக்கூடிய அதர்வா வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு குடிகாரன் மாதிரி ஒரு கேரக்டரில் இருக்கார். ஹீரோயினாக இருக்கக்கூடிய நம்ம நிமிஷா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலி அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சா இவங்க நல்லா வந்துடுவாங்க அப்படின்னு டிசைட் பண்ணி 2 பேர் ஃபேமிலியிலையுமே இவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க 2 பேருக்குமே இவங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி தெரிய வருது. தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம பாஸ்ட்டை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்களோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக போகுது. இவங்களுக்கு ஒரு குழந்தையும் ஒன்று பிறக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ட்விஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பிறந்த உடனே அவங்க கையில் வந்து அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அதை பார்த்த நம்மளோட ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது என்னோட குழந்தை கிடையாது, யாரோ வந்துட்டு குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ்லாம் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, போச்சுடா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு வர்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் நம்ம ஹீரோயின் சொல்கிறத வந்து ஆணித்தரமாக நம்புகிறாரு. நம்பிக்கிட்டு அந்த குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தில் அவர் எடுக்கிற ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கக்கூடிய நம்ம அதர்வா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஒரிஜினலான ஹீரோ மெட்டீரியலுங்க. ஆனால் இவருக்கான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு வெற்றி படங்களாக போகலை அப்படிங்கிற வருத்தம் வந்துட்டு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக இவரோட அப்பாவாக இருக்கக்கூடிய நம்ம முரளி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆக்டர். அவரோட பையனாக இருக்கக்கூடிய அதர்வாக்கும் அந்த டேலண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இவருக்கு வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தொடர்ந்து மக்களால், அதாவது ஆடியன்ஸுகளால் பேசப்பட்டுட்டு வந்துகிட்டே இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கம்பேக் வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் வந்துட்டு அதர்வாக்கு இந்த மூவி ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவரோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யதார்த்தத்தை தாண்டின மாதிரியும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த படமாவது இவருக்கு ஒரு வெற்றி படமாக இருக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இந்த படத்தில் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஹீரோயினாக இருக்கக்கூடிய நம்ம நிமிஷா, இவங்கள பற்றி சொல்லணும்னா, இவங்க தமிழ் படங்கள் பார்த்திங்கன்னா சித்தா மூவியில் தான் இவங்க அறிமுகமானாங்க. மலையாளம்லாம் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த படத்துலையும் இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, நல்லபடியாகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ன்னு சொல்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து ட்ராவல் ஆகிறதுனால ஃபேமிலி ஆடியன்ஸ்கிட்ட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். அப்புறம் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நிறையா கோட்டை விட்டுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பற்றியும் ஹீரோயின் பற்றியும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயங்கள் சொன்னாங்கல்ல, அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து படத்துக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். தேவையில்லாமல் அந்த விஷயங்களை கொண்டு வந்து படத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பாஸ்ட் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியாவது அவங்க சொல்லியிருக்கணும். அதை பற்றியும் சொல்லலை. சும்மா பாஸ்ட் லைஃப் இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த லைஃப்குள்ளே வந்திருக்காங்க. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் அந்த படம் போகுது. அடுத்தபடியாக நம்ம ஹீரோவாக இருக்கக்கூடிய அதர்வா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தன்னோட குழந்தையை காணோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய க்ளூ அதெல்லாம் வச்சுட்டு ஆக்சுவலாக பேசிக்காக யார் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா போலீஸ் தான் வந்துட்டு எந்த டிசிஷனும் எடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிசிஷனுமே எடுக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒத்து போயிட்டு போகிற மாதிரி இந்த படத்தை ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறாங்க. அப்புறம் இப்போது ஒரு குழந்தை காணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா போலீஸுமே தானே வந்து எவ்வளோ குயிக்காக ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்க முன்னெடுப்பாங்க. ஆனால் இந்த படத்தில்
அந்த ஊர்லேயே ஒரே ஒரு போலீஸ் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு போலீஸ் மட்டும் நம்ம அதர்வா கூட வர்றாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் அந்த காணாமல் போன குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோவும் போலீஸும் தேடியே எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல, அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல அப்படிங்கிற டைமில் ஒரு ஆட்டோக்காரன் வந்து ஒரு க்ளூ கொடுத்துட்டு போகிற விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சில்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அடுத்ததாக இந்த மூவியோட டைரக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நெல்சன் வெங்கடேசன். ஆக்சுவலாக இவரோட முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்து. அந்த ஒரு நாள் கூத்து மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை கொடுத்தவர் தான் இவர். அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர், ஃபர்கானா இந்த மாதிரியான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான டைரக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை, அவரை நாம் அணுகிற பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு மாஸ் ஹீரோவை வச்சுட்டு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு ஒரு ஹீரோவாக ஒரு டேரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அவர் ஒரு படம் ஃப்ளாப் கொடுக்குறாரு அப்படின்னா சரிங்க ஒரு படம் ஃப்ளாப் கொடுத்தாரு அடுத்த படத்தில் கம்பேக் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு திரைத்துறையை சார்ந்தவங்களும் சரி ஆடியன்ஸாக இருக்கக்கூடிய வெகுஜன மக்கள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்மளும் சரி அதை அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன ஹீரோக்களை வச்சு ஒரு ஆவரேஜான பட்ஜெட்டில் இல்லை ஒரு லோ பட்ஜெட்டில் மூவி பண்ணுற டேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்துட்டு ஒவ்வொரு படத்துலையுமே வந்துட்டு தங்களை ப்ரூஃப் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் இவங்கெல்லாம் ஒரு நல்ல டேரக்டர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம இன்னும் இருக்கோம். அதனால் இவர் தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுத்தா கூட இந்த படமும் இவருக்கு வெற்றி படமாக அமையணும் அப்படிங்கிறது இவருக்கான ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகவும் இருக்குது. இந்த படம் அந்தளவுக்கு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததான் இந்த படத்தோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லணும் அப்படின்னா ஜிப்ரான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் வந்து ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னா கூட படத்துக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் போதுமான அளவு இவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நான் அந்த இந்த டைமில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்க, இந்த படம் எப்படி இருக்குது, பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் ஸ்டார்ட் ஆன அந்த நம்ம ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக போனால் கூட அதுக்கப்புறம் இவங்க மேரேஜ் லைஃப்க்கு அப்புறம் அந்த குழந்தை காணாமல் போகுதுல்ல அந்த விஷயத்துக்கு அப்புறம் படம் ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. படத்தில் பெருசாக சலிப்பு தட்டுற மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு சில இடங்களில் லாஜிக்ஸ்லாம் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. மைனூட்டாக வாட்ச் பண்ணுற பலருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த படம் வந்துட்டு லாஜிக் மிஸ் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் வந்து தோணலாம். மற்றபடி வெகுஜன ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த குழந்தைகள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கும், அப்புறம் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்காங்கல்ல, வரம் இருந்துட்டுருக்காங்கல்ல, அந்த மாதிரியான பேரண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு அருமையான படம் அப்படின்ற மாதிரியே தோணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். பார்க்குற அளவுக்கு இந்த படம் ஒர்த்தான படம் தான். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வீடியோவில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் டிஎன்ஏ மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணோம். இந்த ரிவ்யூ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.